விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியினை தற்போது பார்க்கலாம். இதுக்கும் அப்படியே பதில் சொல்லிட்டா மறுபடியும் வேணும்னா சொல்கிறேன். திமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளை மட்டுமே கொள்கை எதிரிகள் என்று அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லை. விமர்சனமாக சில கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிமுகவும் எங்கள் எதிரிதான், அதாவது கொள்கை பகைதான் என்று அறுதியிட்டு அவர் சொல்லவில்லை. அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே திமுகவை ஆளுங்கட்சி என்கிற முறையிலே எதிர்க்கிறார், பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்கிற அடிப்படையிலே எதிர்க்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டாலும் அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு அவர்தான் விடை சொல்ல வேண்டும். அதிமுக பிஜேபியை கல்வி விட்டுருச்சு அப்படின்னா தாவேகாவும் விசிக எல்லாம் அதிமுக இணைந்து செயல்பட வாய்ப்பு. நாம் 10 மாதத்துக்கு முன்னாலே ஒரு யூகமான கேள்வியை எழுப்ப வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் அப்போ அந்த டைமில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்திக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அடுத்த கட்ட நகர்? சிவசேனாவை மீட்பதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட அது இருக்குமா? பாஜக தான் சிவசேனாவை உடைத்தது. அவர்கள் கட்டுக்கோப்பாக இயங்கி வந்தார்கள். மகாராஷ்டிராவின் மிக முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றார்கள்.